தமிழ் வழியில் ஜேஇ எக்ஸாம்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ ஏற்கனவே பார்ட் 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. ரொம்ப முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ கீழ்காணும் 38th கொஸ்டின். கீழ்காணும் எந்த ஒரு தொகுப்பில் அனைத்து உறுப்புகளும் விகித சிதைவு வினைக்கு உட்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகித சிதைவு வினைக்கு. ஸோ ஆன்சர் சொல்லியாச்சு. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? விகித சிதைவு வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த விகித சிதைவு வினைனா என்ன? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். ஓகே. பட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? பாருங்க, ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? இதுல இங்க இருக்கக்கூடிய தனிமம் ஃபர்ஸ்ட் ஸ்பீஷியஸ். இந்த தனிமம் என்ன பண்ணணும்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆக்சிஜனேற்ற நிலைகள்ல எத்தனை ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கணும்னா மினிமம் 3 இருக்கணும். 3 ஆர் மோர் தென் 3. 3 இல்லனா 3க்கும் அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலைகளை கொண்டிருந்துச்சுன்னா, ஆக்சிஜனேற்ற எண் இருக்கும் இல்லையா? அந்த ஆக்சிஜனேற்ற எண் 3 இருக்கலாம், 3 விட அதிகமா இருக்கலாம். ஆனா 3 விட குறைவா இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், வினை படுபொருள்ல ஒரு ஆக்சிஜனேற்ற நிலையும், வினை விளைபொருள்ல வேற ஒரு ஆக்சிஜனேற்ற நிலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒண்ணு எழுதுறேன். நான் ரியாக்ஷன் எல்லாம் பேலன்ஸ் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். பாஸ்பரஸ் அமிலம் பாஸ்பீனை லாஸ் பண்ணி பாஸ்பாரிக் அமிலமா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். H3PO4 மாறுது. இந்த மாதிரி மாறும்பொழுது இங்க பாஸ்பரஸ்க்கு +3ன்னு இருக்கும். இங்க பாஸ்பரஸ்க்கு +5ன்னு இருக்கும். ஆக்சிஜனேற்ற நிலை. சரியா? அப்போ பாஸ்பரஸ்க்கு மொத்தம் 2 ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கு. இத நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, இந்த வினைய டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் விகித சிதைவு வினைன்னு சொல்லக்கூடாது. அப்ப எப்ப விகித சிதைவு வினை சொல்லணும் அப்படின்னா, இதே இடத்துல இன்னொரு பாஸ்பரஸ் இருக்கு. பாஸ்பீன் அப்படின்றதுல பாஸ்பரஸ் இருக்கு. அப்படி இருந்து பாஸ்பரஸ்க்கு -3 இருந்துச்சுன்னா, நல்லா பாருங்க. +3ன்னு ஒரு ஆக்சிஜனேற்ற நிலை, -3ன்னு ஒரு ஆக்சிஜனேற்ற நிலை, +5ன்னு ஒரு ஆக்சிஜனேற்ற நிலை. அப்ப 3 ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கா? பாஸ்பரஸ் அப்படின்ற ஒரே தனிமத்துக்கு. ஒரு தனிமத்துக்கு ஒரு வினையில வினை படுபொருளா இருக்கலாம், வினை விளைபொருளா இருக்கலாம். ஒரு வினையில ஒரு தனிமத்துக்கு 3க்கும் மேற்பட்ட ஆக்சிஜனேற்ற எண்கள் இருந்துச்சுன்னா, அத நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, விகித சிதைவு வினை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ அது ஆப்ஷன் சில தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா குரோமியம் இருக்கு. மத்தது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியும். குரோமியம் இருக்கு. Cr2O7 2-. இங்க இருக்கக்கூடிய குரோமியத்துடைய ஆக்சிஜனேற்ற நிலை என்ன? குரோமியம் எத்தனை வரைக்கும் போக முடியும்? +6 வரைக்கும் போக முடியும். +2ல இருந்தே அதுக்கு ஆரம்பிக்கும் இல்லையா? +4லாம் காமனான ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃபைன். சோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அப்ப இத வச்சு நம்ம 3 ஆக்சிடேட்டர்ல எழுத முடியும். மேங்கனீஸ்க்கும் அதே மாதிரி தான். +2ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? +7 வரைக்கும் போகலாம். இது பெர்மாங்கனேட் KMnO4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். NaMnO4. சோடியம் பெர்மாங்கனேட் ஆர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அப்ப மேங்கனீஸ்க்கு +7 வரைக்கும் போகும். அப்ப குரோமியத்துக்கு +2ல இருந்து +6 வரைக்கும் போகலாம். மேங்கனீஸ்க்கு +2ல இருந்து +7 வரைக்கும் போகலாம். குளோரினுக்கு பாத்தீங்கன்னா -1ல இருந்து என்ன வரைக்கும் போகலாம்? +5 வரைக்கும் போகலாம். ஓகேவா? +3 காமனா இருக்கும். +5 ரொம்ப ரேரா வரும். புரோமினுக்கு +5 ஈஸியா வந்துரும். அயோடினுக்கு +7 ஈஸியா வந்துரும். குளோரினுக்கு +5 ரொம்ப ரேர். மேபி +3 நீங்க காமனா கூட வச்சுக்கோங்க. சரியா? +3 ரொம்ப காமன். ஃபைன். சோ இங்க குளோரின் +3ல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ClO2 மைனஸ்னு குடுத்திருக்காங்க. அப்படின்னா ஓவரால் சார்ஜ் -1 வரதா அர்த்தம். ஆக்ஸிஜனுக்கு -2 உங்களுக்கு தெரியும். அப்ப -2 × 2 -4ன்னு சொல்லுவோமா? ஓகே. குளோரினுக்கு என்ன போட்டா இங்க -1 வரும்? யோசிச்சு பாருங்க. +3 போட்டா தான் +3 -4 ஆன்சர் என்ன வரும்? -1ன்னு வரும். அப்ப குளோரினுக்கு +3ன்னு அர்த்தம். புரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஹாலஜன் உள்ளிடை சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல உங்களுக்கு தெரியும். குளோரினை தவிர குளோரின், புரோமின், அயோடின் எல்லாத்துக்குமே -1 மட்டும் இல்ல. +1, +3, +5 அப்புறம் அயோடினுக்கு +7. இந்த மாதிரி ஆக்சிஜனேற்ற நிலைகள் பிளஸ்லயும் வரும். ஓகேங்களா? ஃபைன். இது எல்லாமே குளோரினுக்கானது. சரி. இந்த ஆக்சிஜனேற்ற நிலைகளை வச்சு நம்ம ஹாலஜன்களுக்கு மாற முடியும். இங்க குளோரின் இருக்கு. பூஜ்ஜிய ஆக்சிஜனேற்ற நிலை. குளோரின் மூலக்கூறா இருக்கு இல்லையா? டயட்டாமிக் மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஈரணு மூலக்கூறு. இந்த ஈரணு மூலக்கூறுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 0 தான். ஆனா இதாலயும் என்ன ஆக முடியும்? -1 ஆகவும், +1 +3 மாற முடியும். இல்ல? அப்ப இதெல்லாமே என்ன பண்ண முடியும்னா, இதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலைகள் 3 ஆக்சிஜனேற்ற நிலைகளுக்கும் மேல இதால குடுக்க முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்? விகித சிதைவுக்கு உட்படக்கூடிய உறுப்புகள். இந்த ஆப்ஷன்ல இருக்கிற எல்லாமே இருக்கு. அப்ப இதுலயும் தான் சார் Cl2 இருக்குன்னு கேட்டா, இங்க MnO4- இருக்கு, இங்க Mn3+ இருக்கு, MnO4- இருக்கு. ஆமாவா?
Cl2 இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லாம இருக்கும். ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லாம இருக்கும். பட் எல்லாமே விகித சிதைவு வினைக்கு உட்படக்கூடியது எந்த ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்குன்னா, செகண்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 39. ஒரு கார் டயரில் நைட்ரஜன் வாயு 35 psi பவுண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா? சரி. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. சோ psi பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச். இத தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா, பவுண்ட் அப்படின்றத தமிழ்ல எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. பவுண்ட் பெர் பெர் ஸ்கொயர் இன்ச். ஓகேவா? ஸ்கொயர் இன்ச்னா நம்ம சொல்லுவோம்ல, சதுர இன்ச்சுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுவும் எனக்கு தெரியல. சரி, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுவீங்களா கமெண்ட்ல? ஓகே. ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச். ஓகேவா? ஸ்கொயர்னா சதுரம் இல்லையா? சரி. இன்ச்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஃபீட்னா அடின்னு சொல்லுவோம். FEET ஃபீட்னா அடி. இன்ச் 1 இன்ச், 2 இன்ச்ன்னு சொல்லுவோம். அத தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சரி. யாருக்கு தெரியுதோ கமெண்ட் பண்ணுங்க. பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச். ஓகே. ஒரு கார் டயரில் நைட்ரஜன் வாயு, நைட்ரஜன் கேஸ ஃபில் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்டினரி ஏர ஃபில் பண்ணாம நைட்ரஜன் ஃபில் பண்ணா கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். ஆ மைலேஜ் அதிகமா குடுக்கும். ஒரு 2, 3 கிலோமீட்டர்ஸ் அதிகமா குடுக்கும்னு சொல்லி உருட்டுவாங்க. பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா. நீங்க கேஸிங் ஸ்டேஷன் போனீங்கனாலே, கேஸ் ஃபில் பண்ற இடத்துல கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்ரஜனும் வச்சிருப்பாங்க, ஏரும் வச்சிருப்பாங்க. பெட்ரோல் பங்க்ஸ் எங்க வேணா நீங்க போய் பாருங்க. ஃபைன். சோ ஒரு கார் டயர்ல 35 PSI இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்போனா 27 டிகிரி செல்சியஸ். 27 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும்போது 35 PSI பிரஷர் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த 27 டிகிரி செல்சியஸ் நம்ம என்ன பண்ணலாம்? +273 300 கெல்வின்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ வெப்பநிலை 300 கெல்வின் இருக்கும்போது அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னா 35 PSI இருக்கு. அழுத்தம் 40 PSI விட அதிகமாக இருந்தால் அது வெடிக்கும். ஓகே. 35 இருக்கும்போது நார்மலா தான் இருக்கு. 40 PSக்கு மேல போயிடுச்சுன்னா அது என்ன ஆயிடுமா? வெடிச்சிடும்னு சொல்றாங்க. கார் டயர் வெடிக்கும் வெப்பநிலை டிகிரி செல்சியஸில் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க இப்போ 27 டிகிரி செல்சியஸ்ல 35 PSI இருக்கு. வெப்பநிலை அதிகரிக்கும் போது கண்டிப்பா அழுத்தமும் என்ன ஆகும்? அதிகமாகும் இல்லையா? இது நம்ம ரிலேஷன்ஸ் படிச்சிருப்போம்ல. P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ T அப்படின்னு சொல்லிட்டு. அழுத்தம் வெப்பநிலைக்கு நேர்த்தகவு. ஓகே. அப்ப எந்த ஒரு வெப்பநிலையில அதனுடைய அழுத்தம் 40 PSI மாறும். அது வெடிக்கும். கார் டயர் வெடிக்கும் அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வெப்பநிலையை கண்டுபிடிக்கணும். சோ இந்த Pக்கும் Tக்கும் உள்ள ரிலேஷன் தெரிஞ்சுச்சுனாலே ஃபார்முலா வச்சு ஈஸியா போட்டுடலாம். பாருங்க. P1/T1 = P2/T2. ஓகேவா? P1/T1 = P2/T2. ஓகே. P1 என்ன குடுத்திருக்காங்க? 35 PSI பை T1 டெம்பரேச்சர் எவ்வளவு குடுத்திருக்காங்க? 27 டிகிரி செல்சியஸ். கெல்வினுக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 273 கூட்டணும். சோ அப்படி கூட்டும்போது 300 கெல்வின் வரும். ஓகே. 35/300 = P2 எவ்வளவு அழுத்தம் இருந்துச்சுன்னா வெடிக்கும்னு சொன்னாங்க? 40 PSI. அதனால 40 / அந்த வெப்பநிலை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். T2ன்னு வச்சுட்டேன். இங்க வகுத்தல்ல இருக்கு. சமன்பாட்டுக்கு இடது பக்கமா போகும்போது என்ன ஆகும்? பெருக்கல் ஆகுமா? சோ அப்ப T2 = 40. இந்த 35 நியூமரேட்டர்ல இருக்கு. அதாவது எங்க இருக்கு? தொகுதியில இருக்கு. இது சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பகுதி ஆயிடும். அப்போ 35 கீழ வந்துரும். 300 எங்க இருக்கு? இங்க தொகுதியில இருக்கு இடது பக்கம். இது மேல வலது பக்கம் போகும்போது என்ன ஆயிடும்? மேல தொகுதிக்கு வந்துரும். சரியா? இங்க இங்க இருக்கக்கூடியது என்னது? பகுதி. பகுதியில இருக்கிறது எங்க வந்துரும்? தொகுதிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றேன். சோ அப்படிதான் 40 × 300/35 அப்படின்னு போட்டோம். இப்ப 40யும் 300யும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். 35ஆல வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஏதாவது வகுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ இத வகுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 5s are 35. 7 5 35. 6 5 30ன்னு சொல்லுவோம். இந்த 0வை இங்க போட்டுக்கிறேன். சரி. அடுத்தது என்ன பண்ணலாம்? 7ஆல 40 வகுக்கலாம் அல்லது 60 வகுக்கலாம். எதுக்கு நியரா இருக்கோ அத நம்ம வகுக்கலாம். இப்போ 7 9 என்னன்னு வரும்? 63ன்னு வருமா? இங்க 3 கம்மியா இருக்கு. 4 தான் வரணும். 56 வரைக்கும் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 6 7 56ன்னு வச்சுக்கோங்களேன். 6 புள்ளி அதுக்கப்புறம் என்ன வரும் இங்க? ஒரு 4 இருக்கு. சோ பாயிண்ட் வச்சா 0 40ன்னு வந்துரும். மறுபடியும் என்ன பண்ணணும்? 35க்கு தான் போட முடியும். அப்ப 6.5 அதுக்கப்புறம் 50ன்னு இருக்கும். 49 வரைக்கும் போடலாம் இல்லையா? 7 7 49. சோ 6.57ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர 40 கூட பெருக்கணும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா 4ஆல பெருக்கிட்டு 6.57 4ஆல பெருக்கிட்டு கூட ஒரு 0க்கு பதிலா ஒரு ஸ்தானம் தள்ளி நீங்க புள்ளி வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க 6 4 24ன்னு சொல்லுவோமா? சரி 6.5ன்னு இருக்கு. அத 4ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கி சொல்லும்போது நம்மளுக்கு ஈஸியா இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஃபைன்.
கெல்வின்ல தான் இது இருக்கு. ஆனா அவங்க கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டிகிரி செல்சியஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? இதுல இருந்து 273 கழிக்கணும். இல்லையா? நீங்க மேபி 273.15 கழிச்சாலும் ஓகே தான். இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ. நம்ம அப்ராக்ஸிமேட்டா 273ன்னு எல்லா இடத்துலயும் போட்டுருப்போம். ஓகேவா? நீங்க அக்யூரேட்டா போடணும்னு நினைச்சீங்கன்னா 273.15 அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். சோ 70 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். ஏன் இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்ல? கொஸ்டின் இருக்கு. ஏபிசிடி 4 ஆப்ஷனே இல்லையே சார்னா, இது நியூமெரிக்கல் கொஸ்டின். ஜேஇ பொறுத்த வரைக்கும் நீட்டை விட ஜேஇல அதிகமா நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் வரும். ஜஸ்ட் கேள்வி கேட்டிருப்பாங்க. 1 மார்க் மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க் மாதிரி ஒரு கோடு போட்டு கீழே கால்குலேட்டர் மாதிரி 0 to 9 பாயிண்ட்டும் கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க அந்த நம்பர் என்ன பண்ணணும்? மவுஸை வச்சு கிளிக் பண்ண வேண்டியதா இருக்கும். சரியா? சோ நீங்க இந்த சம்ம போட்டு பார்த்துட்டு இந்த ஆன்சர் என்ன வருதோ அதை நீங்க அதுல நீங்களே என்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். எது பத்தியும் நம்ம பயப்படவே தேவையில்ல. ஏன் பயப்பட தேவையில்ல? ஏன்னா நம்ம தான் நல்லா படிச்சிருக்கோமே. அப்புறம் ஏன் பயப்படணும்? சரி. அடுத்த கேள்வி 40. 25 டிகிரி செல்சியஸில் ஏ மற்றும் பி திரவங்களின் ஆவி அழுத்தங்கள் முறையே. சோ என்ன கொடுத்திருக்காங்க? வேப்பர் பிரஷர் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆவி அழுத்தங்கள் முறையே 90 mm ஆஃப் மெர்க்குரி மற்றும் 15 mm ஆஃப் மெர்க்குரி. ஓகே. சோ ஏவுக்கு 90 mm சொல்லணும், பிக்கு 15 mm சொல்லணும். ஏ மற்றும் பி கலவையில் 0.6 பகுதி ஏ கலந்திருந்தால் பாருங்க, ஏ பி அப்படின்றது மிக்சரா இருக்கு. ஏவும் பியும் ஒன்னா இருக்குப்பா. ஓகேவா? இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல இருக்கு. இதுல 0.6 பகுதி 0.6 பார்ட் என்னவா இருக்குன்னா ஏ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கலந்திருந்தால் ஆவி அழுத்தத்தில் B இன் மோல் பின்னம் என்னன்னு கேக்குறாங்க. B உடைய மோல் பின்னம், மோல் ஃபிராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? கை அப்படின்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல எக்ஸ்ன்னு கூட புக்ல சில பிரிண்டிங்காக எக்ஸ்ன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B அதாவது XB தான் கேக்குறாங்க. XB equal to NB by NA plus NB இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணலாம்? A உடைய மோல்களின் எண்ணிக்கை B உடைய மோல்களின் எண்ணிக்கை தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். கரெக்டா? ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? B இன் மோல் பின்னம், B உடைய மோல் ஃபிராக்ஷன் கேக்குறாங்க. ஆனா இந்த மோல்களின் எண்ணிக்கை எல்லாம் கொடுக்கல. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். NA plus NB இந்த மாதிரி சாரி XA plus XB இந்த மாதிரி மோல் பின்னங்களின் XA plus XB இந்த மாதிரி மோல் பின்னங்களின் கூடுதல் எப்பயுமே எதுக்கு தான் சமமா இருக்குன்னா 1க்கு சமமா இருக்கும். 2 இருந்தா தானா அப்படின்னு இல்ல. 4 சேர்மங்கள் ஒரே கலவையா இருந்தா 10 சேர்மங்கள் ஒரே கலவையா இருந்தாலும் சரி, அதனுடைய மோல் பின்னங்கள் எல்லாத்தையும் கூட்டினா மொத்த மதிப்பு எதுக்கு சமமா இருக்குன்னா 1க்கு சமமா இருக்கும்னு சொல்லணும். ஓகேவா? சோ இந்த வேல்யூ தெரியும்னா இது 0.6னா ரிமைனிங் இருக்கிறது 0.4 இந்த மாதிரி சொல்லலாமா? ஓகே, நம்ம சம்மா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, பகுதி அழுத்தம்லாம் கொடுத்திருக்காங்கல்ல. சரி, XA is equal to இது A சஃபிக்ஸ்ல வரணும்பா, சூப்பர் ஸ்கிரிப்ட்ல. சரியா? XA is equal to 0.6 into P total மொத்த அழுத்தம். சோ P total equal to ஃபார்முலா என்னன்னு பாருங்க. XA PA நாட் plus XB PB நாட். கரெக்டா? PA நாட்ன்றது என்னது? தூய நிலையில உள்ள A உடைய பகுதி அழுத்தம். அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A எவ்வளவு கொடுத்தாங்க? 0.6ன்னு கொடுத்தாங்க. இன்டு PA நாட் அது எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 90 mm ஆஃப் மெர்க்குரின்னு கொடுத்திருந்தாங்க. தனித்தனியா இதான தூய நிலையில இருக்கு திரவங்களின் ஆவி அழுத்தங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப 90 mm பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B எவ்வளவுன்னு தெரியல இல்லையா? நான் இங்க சொன்ன 0.6 கூட 0.6ன்றது Aவுக்கு பிளஸ் ஏதோ ஒண்ணு அதுதான் பிக்கான மோல் பின்னம். இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 1க்கு ஈக்குவலா வரணும். 0.6 கூட எதை கூட்டினா 1 வரும், அல்லது எந்த 1ல இருந்து 0.6 மைனஸ் பண்ணா மீதி எவ்வளவு வரும்? 0.4ன்னு வரும். அப்ப B உடைய மோல் பின்னம் 0.4ன்னு தெரிஞ்சுச்சு. சோ B உடைய மோல் பின்னம் 0.4 இன்டு என்னது? PB நாட் சொல்லணுமா? PB நாட் அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 mmன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அதை எழுதியாச்சு. சோ 0.4 into 15 மல்டிப்ளை பண்ணுங்க. இது 6ன்னு வரும். 0.6 into 90 மல்டிப்ளை பண்ணா 54ன்னு வருது. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 60 mm. அப்ப P டோட்டல் மொத்த அழுத்தம் P மொத்தம் அப்படின்னு எழுதலாமா? டோட்டலுக்காக. சரி. சோ மொத்த அழுத்தம் எவ்வளவு அப்படின்னா 60 mm ஆஃப் மெர்க்குரி. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? XA PA நாட் ஈக்குவல் டு YB PT அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? XA PA நாட் இதோ இருக்கு இல்லையா? இந்த டேர்ம் மட்டும் நான் எழுதுறேன். அதுக்கு நான் என்ன எழுதுறேன்னா YB PT அப்படின்னு எழுதுறேன். மொத்த அழுத்தத்துக்கு கூட ஏதோ ஒரு மோல் பின்னம் B உடைய மோல் பின்னம் இருக்குல்ல YB அதை மல்டிபிள் பண்ணா அதுக்கு சமமா இருக்கும். அப்ப இதனுடைய வேல்யூ எனக்கு தெரியும். XA into PA நாட்டோட வேல்யூ 54 நம்ம கண்டுபிடிச்சோம்ல. 0.6 into 90 அதை அப்படியே எழுதிக்கலாம். இல்ல நீங்க இந்த இடத்துல 0.6 into 90க்கு பதிலா 54 கூட எழுதிக்கலாம். ஓகேவா? 54 is equal to இங்க இருக்கிறது என்ன வரணும்? ஆக்சுவலா YB இல்லையா? சரி. சோ இது YB into டோட்டல் பிரஷர் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 60 mmன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப 60. ஓகே. சோ இப்போ இங்க 60 இருக்கு. இங்க 9 into 0
இங்க 0.6 இருக்கு. இந்த 0 இங்க மல்டிபிள் பண்ணா 16 வந்துரும்ல. அப்ப 60 கேன்சல் பண்ணி 9 இந்த பக்கம் வர வைக்கலாமா? சோ அப்படியே நீங்க சிம்பிளிஃபை பண்ணாலும் ஈஸியா உங்களுக்கு என்ன வந்துரும்? PYA is equal to 0.9 அப்படின்னு கிடைக்கும். PYA is equal to 0.9. ஓகேவா? சோ இது YA உடைய வேல்யூ. கரெக்ட்டா? ஆக்சுவலா இங்க நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, இது YA தான். இல்லையா? இந்த இடம் நான் YB கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இந்த இடம் தான் என்னதுன்னா YBன்னு வரக்கூடாது. YAன்னு வரணும். தெரியுதா உங்களுக்கு? சரி. சோ இந்த ஃபார்முலா. ஹென்ரிஸ் லா, ரவுல்ஸ் லா இந்த 2ம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வச்சு நீங்க இந்த ஃபார்முலாவே எழுதுவீங்க. பாருங்க. XA PA நாட் இஸ் ஈக்குவல் டு என்னது? YA இன்டு PT. YA இன்டு PT. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபைன். சோ இந்த டெர்ம்ஸ் தான் நம்ம இங்க எழுதிட்டு வரோம். அத சிம்ப்ளிஃபை பண்ணியாச்சு. PYA கண்டுபிடிச்சாச்சு. PYA கண்டுபிடிச்சாச்சு. Y உடைய வேல்யூ 0.9. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன் 0.9 கூட ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? 1 வரணும். அப்ப எதை ஆட் பண்ணா வரும்? 0.1 ஆட் பண்ணா வரும். அப்ப YB உடைய வேல்யூ 0.1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சோ YA உடைய வேல்யூ 0.9ன்னு கண்டுபிடிச்சத வச்சு தான் நான் எதை கண்டுபிடிச்சேன்? YB உடைய வேல்யூ 0.1ன்னு கண்டுபிடிச்சேன். ஓகேவா? சோ இங்க இருக்கிற மோல் ஃபிராக்ஷன் இல்லாம நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ இந்த 0.1 என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 1 into 10 power minus 1ன்னு எழுதலாமா? சோ அவங்க கொஸ்டினே என்ன கேட்டிருந்தாங்கன்னா x into 10 power minus 1 என கணக்கிடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப x உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எது கூட 10 power minus 1 மல்டிபிள் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்க. 0.1 வந்துருச்சு. into 10 power minus 1ன்னு எழுதணும். நான் 1 into 10 power minus 1ன்னு தான் எழுதணும். அப்படி எழுதினாதான் 1 into 10 power minus 1 உடைய வேல்யூ என்னன்னு வரும்? 0.1ன்னு வரும். சோ 1ன்றது தான் x-க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. அப்ப x உடைய வேல்யூ என்னது? 1. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஓகே. இதுவும் ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் தான். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நியூமெரிக்கலா, பிசிக்கலா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சொல்யூஷன்ஸ் லெசன்லயோ, தெர்மோடைனமிக்ஸ்லயோ, கெமிக்கல் ஈக்விலிபிரியம்லயோ, வெப்ப இயக்கவியல், வேதி சமநிலை, கரைசல்கள் இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இப்படிதான் வரும். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா தான் JEE எல்லாம் நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம். அதுவும் நம்ம மெயின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அட்வான்ஸ்ல இருந்து நான் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் இன்னும் சால்வ் பண்ணல. அட்வான்ஸ்ல இருந்தும் சால்வ் பண்ணலாம். பட் இன் ஃபியூச்சர் இன்கேஸ் எனக்கு ஒரு 1000 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நான் அதுல இருந்தும் சால்வ் பண்ணுவேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி தமிழ் மீடியம் பசங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சேனலை. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு நான் இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். பாய்.